மக்களே, ரீசெண்டா ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ற கஸ்டமரோட டேட்டாவை பிரீச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 3.75 மில்லியன்ஸோட கஸ்டமரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனோ, ஆதார் கார்டோ, போன் நம்பரும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தாங்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த இன்ஃபர்மேஷனை சேல் பண்ணிடுவேன் அப்படின்னும் சொல்லி ஒரு ஹேக்கர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏர்டெல் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டோம், இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் விஷயம் நடக்கவே இல்லை, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமை டேமேஜ் பண்றதுக்காக பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஏர்டெல் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒருவேளை உண்மையாவே ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணுவோட கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹேக் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏர்டெல் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ண தவறுதனாலையும் டேட்டா ப்ரொடெக்ஷன் லாவை ஃபாலோ பண்ணதுனாலையும் கண்டிப்பா ஏர்டெல் பாத்தீங்கன்னா லீகல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். தென் காம்பன்சேஷனும் கண்டிப்பா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கல. ஸோ ஏர்டெல் யூசர் யாரும் பயப்பட தேவையில்லைங்க. இது எல்லாமே தெரிஞ்சு